ஓசூர் வளர்ச்சியின் முதன்மையான அடையாளங்களில் ஒன்று ராமநாயக்கன் ஏரிக்கரையோரம் பசுமை சூழலில் அமைந்துள்ள குழந்தைகள் பூங்கா. ஆயிரக்கணக்கான மக்கள் காலை மாலை வேளைகளில் நடைப்பயிற்சிக்கும் உடற்பயிற்சிக்கும் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் குழந்தைகள் விளையாடுவதற்கும் இந்த பூங்காவை பயன்படுத்தி வருகின்றனர். ஓசூரில் வரலாற்று தொன்மை அடையாளங்களில் ஒன்றான ராமநாயக்கன் ஏரி 1980களில் சுமார் 152 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருந்தது. கடந்த 40 ஆண்டு ஓசூர் வளர்ச்சியின் பயனாக தன்னலம் சார்ந்த மனிதர்களின் ஆக்கிரமிப்பிற்கு தன்னை உட்படுத்தி இப்போது சுமார் 120 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக உள்ளது. 1987ஆம் ஆண்டு அப்போதைய ஓசூர் சாராட்சியர் அசோக் வரதன் ராமநாயக்கன் ஏரி கரையில் குழந்தைகள் பூங்கா 4 ஏக்கர் பரப்பளவில் அமைத்தார். அதைத் தொடர்ந்து 2002ஆம் ஆண்டு வாக்கில் அப்போதைய ஓசூர் சாராட்சியர் ஆனந்தகுமார் ராமநாயக்கன் ஏரியை பாதுகாக்கும் ஒரு முயற்சியாக ஏரியை சுற்றிலும் கரையை திடப்படுத்தி நடைப்பயிற்சி பாதை அமைக்கும் திட்டத்தை மக்கள் இயக்கமாக முன்னெடுத்தார். அவரது கனவு திட்டம் நீண்ட நாட்களாக கிடப்பில் கிடந்த நிலையில் 2011ஆம் ஆண்டு வாக்கில் ஏரி மற்றும் பூங்காவை அழகுபடுத்தும் பணி முழு வீச்சில் மேற்கொள்ள துவங்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டில் ஏரிக்கரையின் தளிசாலையை ஒட்டிய பூங்கா பகுதியில் 28 இலட்சம் செலவில் நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கான பாதை அமைக்கப்பட்டது. பூங்காவினுள் உடற்பயிற்சி மேற்கொள்வதற்கான கருவிகள் அமைக்கப்பட்டன. சுமார் 49 லட்சம் ரூபாய் செலவில் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான கூடம் அமைக்கப்பட்டது. மேலும் 2 கோடி ரூபாய் திட்டத்தில் படகு சவாரிக்கான கட்டுமானங்களும் துவங்கப்பட்டன. பூங்காவினுள் நூற்றுக்கணக்கான மரங்கள், கழிவறை வசதி, அமர்ந்து இளைப்பாறுவதற்கு நாற்காலிகள், இருக்கை மட்டங்கள் என ஒரு பூங்காவிற்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளும் இங்கு ஒருங்கே அமையப்பட்டுள்ளன. பூங்கா குறித்து தன்னார்வலர் ஒருவர் ஓசூர் ஆன்லைனிடம் ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் பூங்காவை பயன்படுத்தும் நிலையில் பூங்கா நேரம் தவிர்த்த பகல் வேளைகளில் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்கள், பள்ளி சிறுமிகளை அழைத்து வந்து பிறந்த நாள் கொண்டாடும் இளைஞர்கள், சமூகத்திற்கு தீங்கிழைப்பவர்கள் என ஏராளமானோரின் புகலிடமாக இந்த பூங்கா விளங்குகிறது. இரவு நேரங்களில் விளக்குகளோ அல்லது காவலாளியோ இல்லாத நிலை இருப்பதால் பாலியல் தொழிலுக்கும் பிற குற்றச் செயல்களுக்கும் இந்த பூங்காவின் பகுதி பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். கழிவறை ஒப்பந்தத்தை இந்தி மட்டுமே தெரிந்த நபர்களுக்கு ஒப்பந்தம் விட்டிருப்பது ஓசூர் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. அவசரத்திற்கு வருபவர்களை இந்திக்காரர்கள் இந்தி பேச சொல்லி கட்டாயப்படுத்திய நிலையில் கழிவறை பயன்பாடு இன்றி இப்போது பூட்டிய நிலையில் உள்ளது. பூங்காவினுள் காய்ந்த இலை சருகுகளை உரமாக மாற்றுவதற்கு சேகரிப்பு கிடங்கு இருப்பினும் இலைகளை ஊழியர்கள் முறையாக அப்புறப்படுத்தாததால் ஆங்காங்கே சேகரித்து நெருப்பூட்டுகின்றனர். இதனால் மரங்கள் கருகி பூங்கா தனது பசுமை சூழலை இழந்து வருகிறது. ஏராளமான நாய்கள் பூங்காவினுள் சுற்றித் திரிவது பூங்காவை பயன்படுத்தும் குழந்தைகளுக்கும் நடைப்பயிற்சியாளர்களுக்கும் அச்சுறுத்தலாக விளங்குகிறது. உடற்பயிற்சி கருவிகள் பல கொஞ்சம் கொஞ்சமாக மாயமாகி வருவது அதிர்ச்சி அளிப்பதாக பூங்காவிற்கு உடற்பயிற்சி மேற்கொள்வதற்காக வரும் பெரும்பாலான மக்கள் வருந்துகின்றனர். ஏரிக்கரையோரம் பூங்கா அமைந்து இருந்தாலும் செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் ஊற்றாததால் செடிகளும் மரங்களும் காய்ந்து கொண்டை சரிந்து காட்சியளிக்கின்றன. பூங்காவினுள் இருந்த 2 ஊழியர்களிடம் இது குறித்து நாம் வினவியதற்கு அவர்கள் இருவரும் ஒரு சேர தண்ணீருக்கு பம்ப் இல்ல, பம்ப் இருந்தால் வால்வ் இல்லை, வால்வ் இருந்தால் ஹோஸ் இல்லை, தங்கள் கடமையை தட்டி கழிப்பதில் கடமையாக இருந்தனர். குறிப்பா நடைப்பயிற்சிக்கு பல 100 பேர் ஒரு நாளைக்கு இதுல பயிற்சி எடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு போற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த இடத்த போதுமான பராமரிப்பு அல்லது போதுமான ஆட்கள் பலம் இல்லாதனால இதுல பல வகையான தொந்தரவுகளும் இழப்புகளும் இருக்கு. ஓசூர் மாநகராட்சிக்கும் அதன் மேயருக்கும் தன்னார்வலர்கள், பொதுமக்கள், பூங்காவை நாள்தோறும் பயன்படுத்தும் மக்கள்
என அனைவரது கோரிக்கை என்னவென்றால், கடந்த ஆண்டுகளைப் போல பூங்காவின் மேலாண்மையை தனியார் நிறுவனங்களின் பொறுப்பில் ஒப்படைத்து பேண வேண்டும் என்பதாகும். உடனே ஹோசூர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள். இந்த காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.